அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் வலிமையாக உள்ளார். இதனால் உங்கள் எண்ணம், செயல்பாடு மேன்மையடையும், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும், வாய்ப்புகள் லாபம் தேடி வரும். புதன் பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் புத்தி கூர்மையடையும், தெளிவாக சிந்தித்து செயல்படுவதால் தொழிலில் கூடுதல் லாபம் உண்டாகும். குரு தான் சஞ்சரிக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களை வளப்படுத்துவார் என்பது பொது விதி. உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் பார்வைகளை 2, 4, 6ஆம் இடங்களுக்கு வழங்குவதால் குடும்பத்தில் நெருக்கடி விலகும், வருமானத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும், செல்வாக்கு உயரும், வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும், வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும், தாயாரின் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும், கல்வியில் மேன்மை உண்டாகும், நோய்கள் தீரும், விரோதிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும், வம்பு வழக்குகள் சாதகமாகும், இளைஞர்களுக்கு காதல் தோன்றும், சகோதர சகோதரிகளின் ஆதரவு உண்டு, வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறும், வேலையில் எதிர்பார்த்த உயர்வு உண்டு. 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியால் செல்வாக்கு உயரும், நோய் விலகும், எதிர்ப்புகள் மறையும், நினைத்ததை சாதிக்கவும் எடுத்த வேலைகளை முடிக்கவும் முடியும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் வாழ்வில் ஏற்பட்ட நெருக்கடி, அவமானம், போராட்டம் விலகும். ஒரு பக்கம் செலவு அதிகரித்தாலும் மறுபக்கம் அதற்கேற்ற வருமானம் வரும், செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும், அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் விலகும், விலகிச் சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வருவார்கள், உடல்நிலை சீராகும், வழக்குகள் சாதகமாகும். உத்தியோகம் தொழிலை பொறுத்தவரையில் உங்கள் லாபாதிபதியான சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். மேலும் அங்கு சூரியன் திக் பலத்துடன் வலிமையாக உள்ளார். எனவே உத்தியோகம் தொழிலில் நல்ல லாபம் நிச்சயம் காணப்படும். பாக்கியம் கொடுக்கும் புதன் சூரியன் இணைவது அருமையான பலனை தரும். நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் செயல்படுத்த இது சிறப்பான காலம். தொட்டது துலங்கும் யோகம் ஏற்படும். நீங்கள் ஈடுபாட்டுடன் இறங்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பகைவர்கள் விலகுவார்கள். உயர் அதிகாரிகளினால் நன்மை உண்டு. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. தொழிலில் உங்களின் முழு திறமை வெளிப்பட்டு சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொழிலில் தடைபட்ட காரியங்கள் விலகி நன்மை ஏற்படும். உங்கள் 2ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதும் அற்புதமான அமைப்பு. குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். சிவராஜ யோகம் பதிவாகி பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். மேலும் பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். 13/7/2025 அன்று சனி பகவான் வக்ரமடைகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வெளி மாநிலம், வெளிநாடு பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தைரியம், வீரியம் அதிகரித்து துடிப்புடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள். கலை, ஊடகத் துறைகளில் இருப்போரின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதற்கான சிகிச்சையில் இருப்போருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளின் கல்வியில் இடமாற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வம்பு வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நிறைவேறாத விஷயம் திடீரென்று நிறைவேறும். குரு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல பாக்கியம் கிடைக்கும். இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் யோகமான மாதம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் கேதுவும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார்கள். பணவரவை அதிகரிப்பார்கள். செய்து வரும் வியாபாரத்தில் இருந்த தடைகளை அகற்றுவார்கள்.
செய்வார்கள். முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள். பணியாளர்கள் ஒத்துழைப்பிற்கு வழிகாட்டுவார்கள். வரவேண்டிய பணம் வரும். விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், உணவு தொழில்கள் முன்னேற்றம் பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். 5ஆம் இடத்தில் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் சனி ராகுவால் முயற்சிகள் வெற்றியடையும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களின் ஏக்கம் நிறைவேறும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். நீண்ட நாளாக தள்ளி போன வேண்டுதலை நிறைவேற்ற கோவில்களுக்கு செல்வீர்கள். பெண்களின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பாக்கிய குருவின் பார்வையுடன் 5ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டாகும். சிலருக்கு புது இடம், வீடு வாங்கும் யோகம் தோன்றும். மாத தொடக்கத்தில் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த காலத்தில் உங்களின் கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வர வேண்டிய பணமும் வரும். அரசு வழியில் முயற்சிகள் சாதகமாகும். நினைத்ததை சாதிக்கும் நல்ல நேரம் இது. இந்த துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஞானக்காரகன் குரு பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்களின் நிலை மாறும். உங்களின் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, பதவி கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். முயற்சி ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சனியை குரு பார்ப்பதால் இதுவரை குடும்பத்தில் இருந்த நெருக்கடி, பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சொத்தில் உண்டான தகராறு யாவும் விலகப் போகின்றது. மகாலட்சுமியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். பத்ரகாளியை வழிபட சங்கடங்கள் நீங்கும். திருத்தணி முருகனை வழிபட நன்மை உண்டாகும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.